ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 25. பிராதுகு சமனுதப்தஸ்ய க்ஷாந்தரோஷா ச தேவகி வியஸ்ருஜத் வசுதேவஸ்ச பிரஹஸ்யதம் உவாச்சக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிராது அவளது சகோதரனான கம்சனிடம், சமனுதப்தஸ்ய அவன் வருத்தப்பட்டதால், க்ஷாந்தரோஷா கோபம் தணிந்தால், ச கூட தேவகி கிருஷ்ணரின் தாய் தேவகி, வியஸ்ருஜத் விட்டார், வசுதேவ ச வசுதேவரும், பிரஹஸ்ய புன்னகையுடன், உவாச்ச கூறினார், முன்னர். டிரான்ஸ்லேஷன். விதியின் செயல்களை விளக்கிய தன் சகோதரன் உண்மையாகவே வருத்தப்பட்டதைக் கண்ட தேவகி கோபம் தணிந்தவள் ஆனாள். அவ்வாறே வசுதேவரும் தம் கோபத்தை விட்டுவிட்டார். புன்னகையுடன் அவர் கம்சனிடம் பின்வருமாறு கூறினார். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். அனைத்தும் கடவுளால் விதிக்கப்படுகின்றன என்று கம்சன் கூறிய உண்மையை மிகச்சிறந்த பக்தர்களான தேவகியும் வசுதேவரும் ஏற்றுக்கொண்டனர். அசரீரி வாக்குப்படி தேவகியின் 8வது குழந்தையால் கம்சன் கொல்லப்படுவான். எனவே இந்த எல்லா சம்பவங்களுக்கும் பின்னால் பகவானின் ஒரு பெரிய திட்டம் இருப்பதை வசுதேவரும் தேவகியும் கண்டனர். பகவான் ஒரு மனித குழந்தையைப் போல் ஏற்கனவே பிறந்து யசோதையின் பாதுகாப்பில் பத்திரமாக இருந்தார். எனவே திட்டமிட்டபடியே அனைத்தும் நடந்தேறியதால் கம்சனிடமுள்ள விரோதத்தை தொடர்வதற்கு அவசியமில்லை. இவ்வாறாக கம்சனின் வார்த்தைகளை அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டனர். பதம் 26. ஏவம் ஏதன் மகாபாக யதா வதசி தேஹினாம் அஞ்ஞான பிரபவஹம் தி ஸ்வபதேதி பிதா யதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் ஆம், இது சரிதான். ஏதத் நீர் கூறியது. மகாபாக சிறந்த பராக்கிரமசாலியை, யதா போல, வதசி நீர் பேசுகிறீர், தேகினாம் ஜட உடல்களை ஏற்கும் ஜீவராசிகளை பற்றி, அஞ்ஞான பிரபா அறியாமையின் ஆதிக்கத்தால், அகம் தி இதுதான் என் விருப்பம், ஸ்வபராயிதி இது வேறொருவரின் விருப்பம், பிதா வேறுபாடு, எத இத்தகைய ஒரு தேகாபிமானத்தின் காரணத்தால். டிரான்ஸ்லேஷன். சிறந்த பராக்கிரமசாலியான கம்சன் அறியாமையின் ஆதிக்கத்தினால்தான். சிறந்த பராக்கிரமசாலியான கம்சனே, அறியாமையின் ஆதிக்கத்தினால்தான் ஒருவன் ஜட உடலையும் தேகாபிமானமெனும் அகங்காரத்தையும் ஏற்றுக்கொள்கிறான். இந்த தத்துவத்தை பற்றி நீ கூறியது சரிதான். தன்னுணர்வு பெறாத தேக அபிமானமுள்ள மனிதர்கள் இது என்னுடையது என்றும் இது வேறொருவருடையது என்றும் வேற்றுமை பாராட்டுகின்றனர். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பரமபுருஷரின் உத்தரவுப்படி செயல்படும் இயற்கை சட்டங்களால் அனைத்தும் தானாகவே செய்யப்படுகின்றன. இந்த பௌதீக சூழ்நிலையில் தன்னை வைத்து கொண்டுள்ளவன் இயற்கை சட்டங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவனால் சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாது. எனவே இந்த பந்தப்பட்ட வாழ்விலிருந்து வெளியேறி மீண்டும் ஆன்மீக வாழ்வில் நிலை பெறுவதே நம்முடைய முக்கிய கடமையாகும். அறியாமையின் காரணத்தால்தான் நான் ஒரு தேவன், நான் ஒரு மனிதன், நான் ஒரு நாய், நான் ஒரு பூனை என்றெல்லாம் ஒருவன் நினைக்கிறான். அறியாமை மேலும் அதிகரிக்கும் போது நான் கடவுள் என்று நினைக்கிறான். ஒருவன் பூரண தன்னுணர்வை பெற்றால் ஒழிய அவனது அறியாமை வாழ்வு தொடரும் என்பது நிச்சயமே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 25, 26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.